ஒரு டவுட் இருந்தால் பவன் கல்யாணுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களை விட பெரிய பவர் ஸ்டார் அவர். மொத்த குடும்பமும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன குடும்பம். சிரஞ்சீவி, ராம் சரண், மொத்த பேரும் அப்போல அத்தனை பேரும் அங்கே தானே இருக்காங்க. ப்ரொடியூசர்ஸும் அவங்க தான், மூவி அவங்க தான், தியேட்டர்ஸும் அவங்களுக்கு தான். கரெக்டா நான் சொல்றது? அல்லு அர்ஜுன் உண்மை. எத்தனை பேருங்க, மொத்த குடும்பமும் ஒரு 50 ஹீரோ இருப்பாங்க அவங்க. ஆனால் அவராலே ஜெயிக்க முடியல. அதனால் ஒரு அட்வைஸ் எடுத்துங்க, தப்பு கிடையாது. சத்தியங்கிறாங்க. நம்ம கரூர் சம்பவத்தில் அண்ணாமலை அண்ணாவோ அமரோ இல்லை அப்படின்னா, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு விஜய் கிடையாது. திமுக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நாங்கெல்லாம் சண்டை போட்டு நாங்கெல்லாம் விஜய்க்கு இது பண்ணி, ஏன் ஒரு மனிதர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு, வரணும்னு நினைக்கும் பொழுதே அழிச்சணும்னு நினைக்கிறாங்க. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். டைம்ஸ் ஆஃப் சிபி நவன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். என் உறவுகளை மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆல்மோஸ்ட் 1 lakh சப்ஸ்கிரைபர் நெருங்க போனோம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமாத நன்றிகள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண. உங்களுக்காக தான் ப்ரோக்ராம்ஸ் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். பல்வேறு முக்கிய நபர்களை கூப்பிட்டு நம்ம டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கு நம்ம ஷோவில் இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு அமர் பிரசாத் ரெட்டி, பாஜகவின் மாநில செயலாளர். வணக்கம். வணக்கம். அரசியலில் இருந்து நீங்கள் மாடலிங்க்கு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. அப்படியே ஃபிட் ஆகிட்டு ஒரு நேரம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கீங்க, ஃபுல்லாக உடம்பு குறைச்சிட்டீங்க, விதவிதமாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போட்டு தள்ளுறீங்க. ஏன், என்ன ஆச்சு? குறைக்கிறதே போஸ்ட்டை போடுறதுக்கு தானே, விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தானே. இதில் என்ன இருக்குது? இல்லை, இது என்ன அண்ணாமலை அண்ணா அயன்மேன் 2 பண்ணனால ஒரு மோட்டிவேஷனால ஒரு விஷயம். அண்ணாமலை அண்ணா ஒரு டார்கெட் கொடுத்துருக்காரு. ஓகே. அந்த டார்கெட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கேன். ஓகே. அது அரசியல்லையும் ஒரு டார்கெட் கொடுத்துருக்காரு, உடம்பு குறைக்கிறதுல ஒரு டார்கெட் கொடுத்துருக்காரு. ஓகே. இன்னைக்கு காலையிலேருந்து இன்னைக்கு என்ன, காலையில் எழுந்த உடனே ஒரு ஜாகிங். அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எவ்ரிடே ஆன் அண்ட் ஆவரேஜ் இன்னைக்கு மார்னிங் ஒரு 6600 ஸ்டெப்ஸை ஜாக் பண்ணியிருக்கேன். ரைட்டு. அது ஈவினிங்கு ஒரு இது பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் பாக்ஸிங் ஃபிசிக்கலாகவும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. சேச்சே, நம்மள யார் என்ன பண்ண போகிறாங்க? சொல்லிட்டு இருக்காங்களா சார், நாங்கள் பார்த்தாலே அடிக்க தான் செய்வோம், அடி கம்மியாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆட்கள் இடையே நம்ம அரசியல் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சுதான் சார் வச்சுக்கணும். நாங்களாம் உத்தரப்பிரதேஷில், பீகாரில் அரசியல் பார்த்து வந்தவங்க. அதனால் உங்கள் கை அது வேண்டாம், விடுங்க. வேண்டாம் சார். எனிவேஸ் நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஷர்ட் எப்படி பயங்கரமாக இருக்காது, டைனோ ஒரு மாதிரி ஒரு டூடா ஒரு அரசியல் பண்ணுறாங்கவே ஸ்டைல்னு சொல்லுவேன். அதில் டைனாசர் வேறு 15 சாஃப்ரான் டைனாசர். நைஸ் சார், நைஸ் சார், நைஸ் லுக், நைஸ் அட்டையர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். பல பேர் வைத்தறிச்சலை கிளப்பிட்டீங்க. இல்லை சார், இப்போ இதில் இவன் 4-5 பேர் இப்போ கிளம்புவானுங்க. என்னடா பேசி வச்சு கேட்குறியா அவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. வாட் ஐ தாட், நான் பல வைத்தறிச்சல் நம்ம கூட இருக்கும் போல இருக்கு. திமுக காரனை விட இங்கே நிறைய சுற்றிட்டு இருக்குது. ஓகே சார். ஸோ ஸ்ட்ரெயிட் டு தி ஷோ, அரசியலுக்குள்ள நுழையலாம் சார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தை என்ன சார், சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட இதில் இருக்குது. பல்வேறு கருத்துக்கள் வருது. நம்ம ஒரு படமாக பார்க்கணும், என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும், சரிங்களா? ஸோ ஏன் வரல இந்த லாஸ்ட் மினிட்ல இவ்வளோ பிரச்சனை? அது நீதியரசரை பார்த்தீங்கன்னா இது நிலைக்கத்தக்க அல்ல, இந்த குற்றச்சாட்டுகள்லாம் எல்லாம் சரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் ஜனநாயகம் சார்? அது சென்சார் போர்டாக இருக்கலாம், எந்த போர்டாக இருக்கலாம். அந்த படத்தில் ஒன்றும் தவறு இல்லைன்னும் போது சொன்ன நேரத்துக்கு வெளியிடணும். இது என்னுடைய கருத்து. சென்சார் போர்டுக்கெல்லாம் நான் சொம்பு தூக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. அதில் யார் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, ஐ எம் வெரி கிளியர். ரெண்டாவது, ஒரு ஆக்டரை பார்த்து பயப்படுற அளவுக்கு பிஜேபி கிடையாது. ஓகே. பிஜேபி சச் எ பிக் பார்ட்டி. ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்த்தோ ஒரு சின்ன கட்சியை பார்த்தோ பயப்படுற இடத்துல நாங்கள் கிடையாது. ஓகே. விஜய் இஸ் எ வெரி பொட்டன்ஷியல் ஆக்டர். நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய கட்சியில் இருந்து ஒரு ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர் எனக்கு அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு மெசேஜை நான் காட்டுறேன். நிறைய பேர் ரீசெண்டாக அனுப்புறது,
பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒருத்தரை நான் காட்டுறேன், பேரை மட்டும் நீங்கள் வந்து மறைச்சிடுங்க, பாவம் அவருக்கு எம்பாரஸ்மெண்ட் ஆகிடக்கூடாது. அண்ணா 10th சாட்டர்டே நைட் ஷோ 10 டிக்கெட்ஸ் ப்ளீஸ் ஃபார் ஜனநாயகம். ஓகே, ஆனால் இதை நம்பி விஜய் ஏமாந்துடக்கூடாது. இவர் இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்டேட் யூத் லீடர். ஓகேவா, மிகப்பெரிய கட்சி யூத் லீடர். ஆனால் அவர் ஜனநாயகம் டிக்கெட்டு கேட்குறாரு, என் பையன் ஜனநாயகம் டிக்கெட்டு கேட்பாரு. டிக்கெட்டு கொடுத்து பார்க்குற அத்தனை பேரும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு விஜய் ஏமாறக்கூடாது. விஜய்க்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், சகோதரர் பவன் கல்யாண் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்க காரணத்தினால நான் சொல்கிறேன், விஜய் அவர்கள் தோற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தோற்கக்கூடாது. நீங்கள் இருக்க வேண்டிய இடம், சரியான இடம் தேர்ந்தெடுத்துட்டு வாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை தவறான வழியில் கொண்டு போகிறதுக்கு எல்லா வேலைகளும் பண்ணுறாங்க, அது வேண்டாம். நீங்கள் தோற்கணும்னு நாங்கள் விரும்பலை, நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்கிருந்தா ஜெயிப்பீங்களோ அதை முடிவு பண்ணுங்க. நீங்கள் பவன் கல்யாண் அவர்கள், நான் வந்து தவறாக சொல்கிறேன்ட்டு விஜய் ஃபேன்ஸ் யாரும் கோச்சிக்க கூடாது. நானுமே ஒரு மாதிரி விஜய் பிடிக்கும், எனக்குமே விஜய் படத்தை எல்லாம் நானும் போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் பார்க்கறது உண்டு. அதனால் சொல்கிறேன், டிக்கெட்டு கொடுத்து பார்க்குற அத்தனை பேரும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் நினச்சிக்காதீங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் வெரி டிஃபரெண்ட். நான் இதுக்கு முன்னாடி கூட நம்ம 2 பேரும் கூட ஒரு பேசியிருக்கோம், 1 மணி நேரம் இந்த சப்ஜெக்ட் வந்து ஃபோனில் பேசியிருக்கேன். நான் உங்ககிட்ட லாஸ்ட் மினிட் எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், கிரவுண்டில் இருந்து பார்த்துருக்கேன். அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசியல் இந்த சூழ்நிலை இருந்து தான் அண்ணாமலை என்ன தோற்றுருக்கக்கூடாது. கோயம்புத்தூரில் சொந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல, சொந்த ஊர், சொந்த எல்லாம் இருக்கக்கூடிய படித்த இடம், அவ்வளோ இருக்கக்கூடிய இடத்துல துறக்கக்கூடாது. அப்போ அதுக்கு மேலே ஒரு விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மக்களை. அதான் சொன்னேன், யுத்தத்தில் இறங்கின அப்புறமா யுக்தின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் பவன் கல்யாண் அவர்கள் 2 எலெக்ஷனுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிட்டாரு, உங்களுக்கு இப்போவே நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. I want you also to be part of the governance. It's a great opportunity for you. நீங்கள் தனியாக தான் நான் பண்ணி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா திமுக will destroy you. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு இன்னைக்கு நம்ம கரூர் சம்பவத்தில் அண்ணாமலை அண்ணாவோ அமரோ இல்லை அப்படின்னா, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு விஜய் கிடையாது. திமுக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நாங்கெல்லாம் சண்டை போட்டு, நாங்கெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து இது பண்ணி, ஏன் ஒரு மனிதர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு, வரணும்னு நினைக்கும் பொழுதே அழிச்சணும்னு நினைக்கிறாங்க. கருவிலேயே கலைக்கிறோம் நினைக்கிறேன். ஆமாம், அப்போ அதையே நம்ம தடுக்கிறோம். அப்போ ஒரு பேரியராக வந்து நிற்கிறோம் நாங்கள். அண்ணன் எடப்பாடி அவர்கள், அண்ணாமலை அண்ணா அவர்கள், நான் எல்லாருமே, அண்ணன் நயனார் அவர்கள் எல்லாருமே வந்து ஒரு தடுப்பு சோறாக நாங்கள் நின்றுவங்களை வந்து காப்பாற்றிருக்கோம். அதனால் டேக் எ வைஸ் டிசிஷன். எப்போவுமே இந்த வார்த்தை நீங்கள் தவறாக நினச்சக்கூடாது. எல்லா தலைவனருமே ஒரு 4 முட்டா போய் இருப்பான். அந்த தலைமையே அந்த மாதிரி தான் வச்சுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த தலைமை பண்பு வந்து எப்போவுமே தலைமை பண்புக்கு எப்போ என்ன வேணும்னா 4 பேர் வந்து ஜிங்குச்சான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவனுக்கு ஒரு பூஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அது தவறு கிடையாது. எல்லாரும் ஸ்டாலின்கிட்டையும் பாருங்கள் ஒரு 4 பேர் இருப்பாங்க, எல்லா தலைவர்கிட்டையுமே ஒரு 4 பேர் இருப்பாங்க, சீமான் கூட எல்லாருமே ஒரு 4 பேர் இருப்பான். அவன் வேலையே என்னன்னா, எது பண்ணாலும் அண்ணே பிச்சுட்டிங்க, என்ன டைலாக் ஸ்டேஜில் அடான்னுவானுங்க. லூஸ் தன்மை பேசிட்டு வந்திருப்பான் இந்த ஆள். நான் யாருக்கு, நான் இவரை சொல்லலைங்க, ஜென்ரலாக ஒரு தலைமை பண்புல இருக்கிறவன சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். அப்போ இவன் காலி பண்ணுவான் உங்களை. அத்தனை பேருமே ஒருத்தரோட இமேஜில் நிற்கிறாங்க, விஜயோட இமேஜில். பிஜேபி யாரோட இமேஜில் நிற்குது? ஐடியாலஜி. திமுக யாரோட இமேஜில் நின்றுருக்கு? ஐடியாலஜி. நாம் தமிழர் கட்சி எதில் நின்றுருக்கு? ஒரு ஐடியாலஜி, தமிழ் தேசியம். அதிமுக இதில் நிற்குது? ஒரு ஐடியாலஜி. கம்யூனிஸ்ட் இதில் நிற்குது? ஒரு ஐடியாலஜி. அப்போ உங்களுக்கு அப்படி இல்லை. அப்போ நீங்கள் உங்களுடைய இமேஜை சுற்றி தான், விஜயனோட இமேஜை சுற்றி தான் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன இமேஜ் இருக்குது? கட்சிக்காக போராடி இருக்காங்களா? தமிழ் மக்களுக்காக போராடி இருக்காங்களா? தமிழ் இஷ்யூஸ் தெரியுமா? ஒரு 4 கான்ஸ்டிடுவன்சி பேர் தெரியுமா? 4 இஷ்யூவில் இறங்கி போராட முடியுமா? போலீஸ் கிட்ட சண்டை போட முடியுமா? போலீஸ் அங்கே லட்சம் எடுத்தவொன்னே ஓடுவாங்க. நம்ம அப்படி கிடையாதுல்ல, களத்தில் நின்று சண்டை போட்டிருக்கோம். சில பேர் என்கிட்டே சொல்லுவாங்க, என் ஸ்டாரை பார்த்து பேசுங்க சார்னு வாங்க போலீஸ். ஐயோ, என் ஸ்டாரை பார்த்து நீ பேசியா?
இது பேசக்கூடிய தில்லு எங்கிருந்து வரும்னா கட்சி கொடுக்கும். அதனால சொல்கிறேன், விஜய் அவர்கள் ஹேஸ் டு டேக் எ வைஸ் டிசிஷன். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், விஜயோடைய இது எல்லாருமே வந்து அவர் வந்து ஆட்சி அமைச்சிருவார், அவருக்கு 30% ஓட்ஸை ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்களா கடைசி படத்தை அவங்களுக்கு? அவ்வளோதானே? இல்லை 10 இல்லை சார், அதிகமாக இருக்கும் சார். சரி, ஒரு 20 லட்சம் பேர் தேட்டர் இல்லை பாஸ், அதுக்கு மேலே தேட்டர் கிடையாது. சரி, ஒரு 30 லட்சம் பேர், 40 லட்சம், 50 லட்சம் பேர், 70 லட்சம், 1 கோடினே வச்சுக்கோங்களேன். சரி, 1 கோடி பேர், அதில் 50 லட்சம் ஓட்டாவது வருமா உங்களுக்கு? எங்களை மாதிரி எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? மாற்றுக் கட்சி நண்பர்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? ஏன்னா நீங்கள் அப்போ கட்சியிலே இல்லை, கட்சி நீங்கள் தொடங்கலை. இல்லை, ஒரு 5 இடத்துல 10 இடத்துல நீங்கள் ஜெயிக்கிறது வேணாம், ஒரு மாபெரும் சக்தியாக நீங்கள் வாங்க. 5 இடத்துல 10 இடத்துல ஜெயிக்கிறதும் கஷ்டம் நீங்கள் தனியாக நின்னா. நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க. டேக் அ வைஸ் டிசிஷன். பிரதர்லி அட்வைஸ் சொல்கிறேன். ஒரு டவுட் இருந்தால் பவன் கல்யாணுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களோட பெரிய பவர் ஸ்டார் அவர். மொத்த குடும்பமும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன குடும்பம். சிரஞ்சீவி, ராம் சரண், மொத்த பேரும், அப்போலே அத்தனை பேரும் அங்கே தானே இருக்காங்க. ப்ரொடியூசர்ஸும் அவங்க தான், மூவி அவங்க தான், தேட்டர்ஸும் அவங்களுக்கு தான். கரெக்டா நான் சொல்றது? அல்லு அர்ஜுன் உண்மை. எத்தனை பேருங்க? மொத்த குடும்பமும் ஒரு 50 ஹீரோ இருப்பாங்க அவங்க. ஆனால் அவராலே ஜெயிக்க முடியல 2 வாட்டி. அதனால் ஒரு அட்வைஸ் எடுத்துங்க, தப்பு கிடையாது, நத்திங்கிறாங்க. ஏன்னா கூட இருக்கிறவன் நம்மளை கெடுப்பான். உங்கள் காசை பார்த்து கூட இருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தவறாக சொல்லணும்னு நினைக்கல, பட் அதை பேஸ் பண்ணி தானே எல்லாருமே அந்த ஈகோ சிஸ்டம் இருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் தனியாக உட்காந்து யோசிக்கணும். ஒருவேளை நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டா என்ன ஆகும்? திஸ் நாட் ஓல்ட் டேஸ் கிடையாதுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போனால் திருப்பி வரலாம்னு நினைக்கிறதுக்கு. ஒன்றும் இல்லாமல் போயிட்டால் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதனால டேக் அ வைஸ் டிசிஷன், அவ்வளோதான். ஜனநாயகம் படம் 9ஆம் தேதி வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு விஜயை பொறுத்த வரைக்கும், விஜய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக கேண்டிடேட்டாக தமிழ்நாடுக்கு வந்த பொழுது முதல் நடிகராக போய் சப்போர்ட் பண்ணது விஜய் அவர்கள். நீங்கள் ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப ஸ்பாயில் ஆகிட வேண்டாம். டோன்ட் கெட் ட்ராப் இன்டு. நீங்கள் வரணும், பவருக்கு வரணும், அதான் நீங்களும் விரும்புகிறீங்க. ஆனால் ஒரு ஹெல்த்தியான ஒரு பவரில் நீங்கள் இருக்கணும். பவர் எங்கே இருக்கோ அங்கே இருந்துக்குங்கன்றேன். எஸ், இட்ஸ் எ பெட்டர் திங் ஃபார் யூ. தெர் இஸ் நோ. இப்போ இதுக்கு முன்னாடியாவது உங்களுக்கு வந்து பிஜேபினா ஒரு ஆன்டி ஒரு வேவ் இருந்தது. இன்னைக்கு பிஜேபினா நியூட்ரல் வேவ். தமிழ்நாட்டில் எங்கேயும் ஆன்டி மோடி வேவ் எங்கேயாவது இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? ஆன்டி ஸ்டாலின் வேவ் தான் இன்னைக்கு இருக்குது. ஆன்டி உதயநிதி ஸ்டாலின் வேவ் தான் இருக்குது. ஆன்டி டிஎம்கே வேவ் தான் இருக்குது. ஸோ take a wise decision. Right, sir. See, I'm very happy. First of all, Happy New Year to all of your Times of Republic followers. என்னுடைய நண்பர்கள், இந்த சேனலை பார்க்குற அத்தனை பேருக்குமே ஹாப்பி நியூ இயர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யூடியூப் ஹேஸ் பிகம் எ வெரி பவர்ஃபுல் டூல், பிளாட்ஃபார்ம். அதில் சிறப்பாக வந்து ஒரு சிறப்பாக பண்ணுறவங்க, சில ஃபன்னு, சில இது எல்லாமே கலந்து ஒரு 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 சூப்பராக ஒரு சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் வந்து அருமையாக பண்ணுறீங்க. நான் எப்பயாவது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னு நான் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ வந்து ஒரு காமாட்சி அவரும், அப்புறம் வந்து கிஷோரும், அப்புறம் வந்து இன்னொரு நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு சுமதி, 3 பேர். நீங்கள் இந்த 4 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த அரட்டை இருக்குது பாருங்கள், அது வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் இப்போ தனியாக நீங்கள் மோனோ விளாக் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, இன்னொரு சேனல். அது இன்னொரு சேனல் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ். அதுவும் சிறப்பாக நீங்கள் வந்து பண்ணணும். சிறப்பாக இன்னும் நல்ல ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சொல்லணும்னா, எனக்கு சூப்பர் நடிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய மூவியே இன்னைக்கு வந்து தியேட்டரில் போய் 1 லட்சம் பேர் பார்க்க மாட்டேன்றாங்க. 1 லட்சம் பேர் கூட உட்காந்து பார்க்க மாட்டேன்றாங்க. ஆனால் முதல் மூவி அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் நடித்தாங்க. முதல் மூவி தான் நடித்தாங்க. 20-30 மினிட்ஸோ 40 மினிட்ஸோ மூவி தான் அது. யூடியூப்பில் மோர் தென் மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அப்போ ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு மூவி தான். அதை 10 லட்சம் பேர் வந்து யூடியூப்பில் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு நார்மல் ஹீரோவை விட, ஒரு சூப்பர் ஹீரோவை விட இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேச்சரில் ஒரு சாதா
நடிப்பு பெருசாக தெரியாத ஒருத்தர் வந்து நடிக்கும் பொழுதே ஒரு மூவி போய் ரீச் ஆகுது. அதுக்கு காரணம் என்னன்னா யூடியூப் பிளாட்ஃபார்ம். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் பெட்ரூமில் வந்து உட்காந்துருது. அதில் நீங்கள் சிறப்பாக பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய சேனல் ஆரம்பிங்க, நல்ல விஷயங்களை கொண்டு போங்க, நாட்டுக்கு நலனை வந்து நீங்கள் வந்து நிறைய பேசுங்க, இளைஞர்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயங்களை நிறைய பேசுங்க. மோனோ விளாக்ன்றதுனால உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கும், நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ரீல்ஸ் நான் நிறைய பார்க்குறது உண்டு, நிறைய கட் பண்ணி நிறைய டிபேட்டில். அந்த டிபேட் அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் அந்த டிபேட்லாம் நான் கலந்துக்க மாட்டேன், என்னால் சத்தியமாக அதெல்லாம் முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு அருமையாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உங்களுக்கு தொடர்ந்து என் சைடில் இருந்தும் தொடர்ந்து சப்போர்ட் இருக்கும். தேங்க்யூ சார். பல்வேறு விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிறோம் சார். மீண்டும் நிகழ்ச்சி சார். நன்றி. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.